என் அன்பு குழந்தையே, மற்றவர்களின் வாழ்க்கையையும் வழியையும் பற்றி அறிந்து வாழ்பவர்கள் யாருமே யாரையும் காயப்படுத்தி பார்க்க நினைக்க மாட்டார்கள். யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டார்கள். என் அன்பு குழந்தையான நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என் செல்லமே. இப்பொழுது கூட உன்னுடைய அப்பா உன்னை எதற்காக தேடி வந்தேன் என்று தெரியுமா? உனக்கான அதிர்ஷ்ட வாக்கை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் அதிர்ஷ்டங்களை உன்னுடைய கரங்களில் அள்ளி கொடுப்பதற்காகத்தான் வந்துள்ளேன். எளிமையும் பொறுமையும் இரக்கமும் இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வங்கள். இந்த மூன்றையும் பெற்ற ஒருவர் இந்த உலகில் வெல்ல முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது என் செல்லமே. உன்னுடைய எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நல்லதை மட்டுமே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கான நல்லதை நான் வாக்கு கொடுத்தபடியே நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். தேவையில்லாமல் பொய் சொல்லி பழகாதே. எல்லாவற்றிற்கும் பொய் சொல்ல பழகுபவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவது கடினமாகிவிடும். பல நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்பதும் கிடையாது, கவனிப்பதும் கிடையாது. உன்னுடைய கவனமெல்லாம் எப்பொழுது உன்னுடைய முறை வரும், நீ எப்போது பதில் பேசலாம் என்பது போலத்தானே இருக்கின்றாய். எல்லாவற்றையும் கூர்ந்து கவனி. உன்னை சுற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை பற்றியும் நன்றாக உற்றுப்பாரின் செல்லமே. மனதிற்குள் குற்றமான எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நீ செய்கின்ற நல்ல செயல்கள் தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். என் மீது நீ உண்மையான பக்தியுடனும் அப்பா என்கின்ற பாசத்தோடு இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். அந்த மரியாதைக்காகத்தான் இப்பொழுது உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க வந்துள்ளேன். உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று உன்னிடம் நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நின்று மீண்டும் வெற்றி பெறுவேன் என்பதில் நீ தெளிவாக வலிமையான உள்ளத்தோடு இரு தங்கமே. உன்னிடம் இருக்கும் மிக பெரும் சக்தி வாய்ந்த சொத்து என்பது உன்னுடைய மனமாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னுடைய மனதிற்கு நல்ல பயிற்சியை நீ கொடுத்தால் ஏராளமான செல்வத்தை உன்னால் உருவாக்கவும் முடியும். சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் வாழவும் முடியும். துன்பமும் கஷ்டங்களும் சூழ்ந்த இருளான வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று கவலைப்படாதே. வண்ண வண்ண கனவுகளும் உன்னுடைய மனதில் நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நடப்பது போன்ற நிகழ்வுகளெல்லாம் நடப்பது அந்த இருளான கனவுகளில்தானே. அதை இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நனவாகி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்கப் போகின்றது. இன்று முதல் பல நல்ல மாற்றங்களையும் பல நல்ல நிகழ்வுகளையும் நீ சந்திக்க போகின்றாய். யார் மீதும் நீ வெறுப்பை காட்டியோ கோபத்தை கொடுத்தோ எதுவும் இங்கு மாறப்போவதில்லை. எல்லோரையும் எல்லாவற்றையும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள். நீ பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்பட்டு அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்வது கூட ஒரு விதமான பலவீனம் தான் என் செல்லமே. நீ எல்லோர் மீதும் பரிதாபப்பட ஆரம்பித்து விட்டால் இதில் யார் போலிகள், யார் உன்னிடம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரியாமல் சென்று விடுவாய். அதனால் எப்போதும் எல்லாவற்றையும் எல்லோரையும் ஆராய்ந்து பார்க்க பழகு. இந்த உலகத்தை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமில்லாததாகத்தான் உனக்கு தெரியும். கோபப்படுவதால் எந்த பயனும் இல்லை என்பதை நீயும் உணர்ந்து கொள்வாய். அப்படி இந்த உலகம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமில்லாமல் தான் இருக்கும் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கு நிழலாக உன்னுடன் நான் இருந்து இந்த சோதனைகளிலிருந்து உன்னை நான் சாதனை படைக்க வைப்பேன். என் நிலைமை எப்போது மாறும், நான் எப்போது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வேன் என்றுதானே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ நினைத்ததை விட உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நான் மாற்றியமைப்பேன். உன்னுடைய நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாய் நான் வந்து நிற்பேன் என்றெல்லாமே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உடல் ரீதியான, மன கஷ்டங்கள் ரீதியான, பண தேவைகள் ரீதியான உன்னுடைய அனைத்து துன்பங்களும் நீங்க போகின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழப்போகின்றாய். உன்னை தள்ளிவிடவும் தோற்கடிக்கவும் வீழ்த்தவும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதே
இடத்தில் உனக்கு துணையாக ஒருவனை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். என்னுடைய பிள்ளைகளை நான் ஒருபோதும் நிலை குலையவோ நடுநடுங்கவோ தடுமாறவோ விடமாட்டேன் என் செல்லமே. இது நாள் வரையிலும் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று மனக்கவலை கொள்ளாதே. வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. முயற்சியிலிருந்து பின்வாங்காதே என் செல்லமே. உன்னுடைய பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பற்றி நீ தெரிந்து கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ கஷ்டப்பட மாட்டாய். எல்லாமே உனக்கு சரியாகும். உனக்கானதை உன்னுடைய பெருமாள் நான் செய்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய மகளின் ஏக்கத்தை நான் அறிவேன். கனவில் மட்டும்தான் நடக்குமா அப்பா என்று நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு புரிகின்றது. உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் உன்னுடைய அப்பா நான் நிறைவேற்றுவேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. உன்னுடைய துணையாக என்றுமே நான் இருப்பேன். நீ அழைக்காமலேயே உன்னிடம் நான் ஓடோடி வருவேன். ஏனெனில் நீ என்னுடைய பிரியமான செல்ல குழந்தை. அளவில்லாத துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே பெருமாளே என்றுதானே வருந்திக் கொண்டிருக்கிறாய். இதன் பிறகு நீ அனுபவிக்க போகும் இன்பத்திற்கும் நீ பெறப்போகும் ஆசிகளுக்கும் அளவு என்ன என்பதை நீ அறிவாயா? வீசும் காற்றிற்கு அளவுகள் தெரியாது. பாய்ந்து அலையென வரும் அலைகளுக்கு அளவு கிடையாது. சுடர் கொண்டு எரியும் நெருப்பிற்கு அளவு கிடையாது. பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்று எந்த அளவும் கிடையாது. சரி, நீயே சொல். நீ கடக்கும் பாதைகளுக்கும் நீ பெறும் அனுபவங்களுக்கும் ஏதேனும் அளவுகோல் இருக்கின்றதா என்று? இவற்றிற்கே அளவு இல்லாத போது நீயே சொல். உன்னுடைய சந்தோஷங்களுக்கும் துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் அளவு வைத்தா கொடுக்க முடியும்? உனக்கான அனைத்தையும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். அளவில்லாத மகிழ்ச்சியும் அளவில்லாத வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்து விட்டது. பனிகள் சூழ்ந்து இருள் சூழ்ந்த உன்னுடைய பாதைகள் அனைத்தும் இதன் பிறகு விலகி போகும். நீ மனம் நொந்து போன விஷயங்கள் அனைத்தும் இதன் பிறகு உன்னுடைய மனதை குளிர்விக்கும் சந்தோஷ செய்திகளாக அனைத்தும் மாறப்போகின்றது. இதுவரை நீ கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி சந்தோஷமாக மாறும். நீ கண்ணீர் விட்டு கதறிய காலங்களை அனைத்தையும் சந்தோஷமாக சிந்தித்து பார்ப்பதற்கான காலம் இதுதான். ஒன்றும் புரியவில்லையா? நீ பட்ட கஷ்டங்களை நினைத்து நீயே சிரிக்கப் போகின்றாய். நான் ஏற்கனவே பலமுறை உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன். நீ கண்ணீர் விட்டு கலங்கிக் கொண்டிருக்கும் இப்போதைய விஷயங்கள் அனைத்தும் ஒரு நாள் நீ மீண்டும் நினைத்து பார்க்க